வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருக்கும் எங்களோட அன்பின் வாழ்த்துக்கள். முதியோர்களை கனம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ஒரு முதியவரை ஒரு மருமகளும் 2 பேர குழந்தைங்களும் எப்படி கனம் பண்ணி அவங்கள எப்படி பார்த்துக்கிறாங்கங்கிற நாடகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். மருமகளே, தாயி அருணா, என் கண்ணு வந்துட்ட. எம்மா, எனக்கு கொஞ்சம் பைபிள்ல இருந்து 91ஆம் சங்கீதம் கொஞ்சம் வாசிச்சு காட்டுமா? சரிட்ட. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கில் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசின் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வீரன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நிறுத்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபிறவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். அத்தை, நான் பைபிள் வாசி முடிச்சுட்டேன். உங்களுக்கு ஒன்றாகாத அத்தை, படுத்து தூங்க. சரிம்மா. அருணா, உன் வேலையை போய் பாருடி. போமா. எதுக்கு கேள்வி என்னை கூப்பிட்ட? மரியா, ஆச்சி கொஞ்சம் ஆய் வருது, கொஞ்சம் உதவி பண்ணுமா? நாத்த பிடிச்ச கிழவி. என்னையும் அந்த வேலை பார்க்க சொல்லாத. நான் வயசு பொண்ணு, நான் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? நீ இப்படியே படுத்த படுக்கலே கிடந்துட்டு வேலை வாங்குறியே. எந்த வேலைக்குலாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன். எம்மா வேலண்டினா, என் பேரப்பிள்ளை தங்கக்குட்டி கொஞ்சம் வாமா. என்ன பாட்டி, என்ன உதவி வேணும் சொல்லுங்க. பாட்டிக்கு ஆய் வருது, கொஞ்சம் உதவி செய்யுமா? சரி பாட்டி. பாட்டி நீங்க படுத்துக்கோங்க, நான் ஆயிருக்கு சேவை பண்ண எடுத்துட்டு வந்துடுறேன். பாட்டி ஆயிருக்கு சேவை பண்ண எடுத்துட்டு வந்துடுறேன். பாட்டி நீ கொஞ்சம் படுத்துக்கோ. பாட்டி வா பாட்டி, இல்லை உன்னை இருக்க வைக்கிறேன், கவலைப்படாத பாட்டி. பாட்டி உங்களை எஸ்ப சீக்கிரமா குணமாக்கிடுவாங்க. நீ ஆசீர்வாதமா இருக்கணும் பாப்பா. ஃபுல்லா எசப்பா உன்னை நல்லா ஆசீர்வாதிக்குவாங்கம்மா என் தங்கம். நீ இந்த வயசுல வந்து என்னை கனம் பண்றதுக்கு உனக்கு கடவுள் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தருவாங்கம்மா. பத்தியா, மரியா பிள்ளைய கொஞ்சம் கூப்பிட்டே வரமாட்டேன்ட்டா. நான் நீதாம்மா பெரியவங்களை கனம் பண்றா என் தங்க பிள்ளா. நீ நல்லா இருப்பா என் ராஜா. சரிம்மா, பாட்டி ஆயிருந்துட்டம்மா, அதை எடுத்துட்டு போயிருமா. பாட்டி
பாட்டி உன்னை ஏசப்பா சீக்கிரமாக நடக்க வச்சிருவாங்க பாட்டி. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் பாட்டி. நான் சரி பாட்டி, நான் இப்போ போய் விளாண்டுட்டு வரேன். கிளவி, மிட்டாய் வாங்குறதுக்கு உன்கிட்ட பைசா இருக்கா? இல்லையம்மா. ஒன்றுத்துக்கு உதவாத கிளவி, உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு. பாட்டி உங்களுக்கு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல பாட்டி, நான் வீட்டுக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன் பாட்டி. பாட்டி நம்ம போயிட்டு வரோம் பாட்டி. நீ எப்படியே போய் தொலை. அத்தை, நான் பானத்துக்கு போயிட்டு வரேன். பாட்டி, நான் அம்மா கூட பான வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன் கிழவி. ஏசப்பா, பானை வியாபாரத்துக்கு என் மருமகளும் 2 பேர பிள்ளைகளும் போயிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது காரியத்தை வாய்க்கு பண்ணுங்க ஏசப்பா. நீங்கள் தான் என் குழந்தைங்களுக்கு கூட இருக்கணும் ஏசப்பா. எனக்கு தான் வயசாயிட்டு, என்னால் முடியலை. என் பிள்ளைகளாவது பத்திரமா போயிட்டு வரணும் ஏசப்பா. பாதுகாத்துக்கொள்ளுங்க. பானை வாங்க வாங்கம்மா, பானை வாங்கம்மா, பானை வாங்க வாங்கம்மா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. எங்கள் வீட்டில் வந்து அடுப்பு புகையணும்னா எங்களுக்கு இந்த வியாபாரம் நடந்தால் தான் உண்டுமா. கொஞ்சம் பானை விற்கிறதுக்கு உதவி பண்ணுங்கம்மா. பழைய பொம்மைங்களும் இருக்குங்கம்மா. யாராவது கொஞ்சம் வியாபாரத்துக்கு வாங்கம்மா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. பானை விற்றாதாம்மா காசு. கொஞ்சம் உதவி பண்ணுங்க. யாராவது எங்கள் பானையும் பழைய பொம்மைங்களையும் வாங்கிவிடுங்க. கடைசியில் அம்மா பானை கடையில் பானை வியாபாரத்தில் வந்து என்னை கூட்டு வந்துட்டால. எனக்கு எரிச்சலா. கடைசியில் அம்மா கூட நான் பானை வியாபாரத்துக்கு கூட வந்துட்டேன். நினச்சாலே அருவருப்பா. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க. ஷோ, எரிச்சலாக வருது எனக்கு. கஷ்டப்படுற ஃபேமிலி கூட பிறந்ததுக்கு நான் அருவப்படுறேன். ஐயோ 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 ஐயோ. அக்கா கவலைப்படாதக்க, எஸ்ப்பா எல்லா பணையும் விற்க வச்சுருவாங்க. நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். அக்கா அரி கூடலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஐயோ ஐயோ, 2 பேரும் சண்டை போடாதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்குது. பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லை. மருந்து செலவுக்கு வேற பணம் வேணும். உங்களோட படிப்பு செலவுக்கு வேணும். ஏன்டி இப்படி இருக்கிறீங்க? ஒருத்தி கூட புரிஞ்சுக்க மாட்டீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. யாருமா அது? பானைக்காரி, உன் பழைய பொம்மை எல்லாம் நல்லா இருக்குதே, இந்தா எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. ஐயோ, நல்லா கோடா போச்சுதே. என் பானை எல்லாம் வித்துச்சு. ஏசப்பா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி தெய்வமே. கோடான கோடி நன்றி. இப்போ எங்கள் வயசான மாமியாருக்கு எங்களுக்கு மருந்து வாங்க முடியும். என் பிள்ளைகளுக்கும் வேண்டிய பொம்மைங்க எல்லாம் வாங்க முடியும். ஃபீஸ் கட்டலாம். நன்றி நன்றி ஏசப்பா. அத்தை அத்தை அத்தை, இன்னைக்கு வியாபாரம் முடிஞ்சிட்டு அத்தை. ஏசப்பா நமக்கு வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை பண்ணிட்டாங்க அத்தை. அவ்வளோ பானையும் பழைய பொம்மைங்களையும் ஒரு அம்மா மொத்தமா வாங்கிட்டாங்க அத்தை. இந்தாங்க அத்தை பணம், உங்க பையில வச்சுக்கோங்க அத்தை. சரி அத்தை, பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. நான் போயிட்டு வரேன் அத்தை. உங்களுக்கு மதியம் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன் அத்தை. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அத்தை. அத்தை, நீங்க ஒண்ணுமே சாப்பிடல ப்ளீஸ் அத்தை. இந்தாங்க. ஏம்மா அருணா, உன்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டுமா. நீ நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாது, எவ்வளோ நாள் காலம் ஓடுன்னு தெரியாதுமா அருணா. நான் வந்து என்னை வயசான காலத்தில் யார் அன்போடு பார்த்துக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் சேர்த்து வச்சுருந்ததெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேம்மா. சரியா? நீ போய் பீரோவில் போயிட்டு நான் சேர்த்து வச்சுருக்க நகைங்களையும் பத்திரமா கொஞ்சம் எனக்காக எடுத்துகிட்டு வரியா? சரி அத்தை, நான் எடுத்துட்டு வரேன். அத்தை, நான் சொன்னபடி நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் சார். அந்த என்னோட சுருக்கு பையை திறந்து நான் சேர்த்து வச்சுருக்க பணத்தெல்லாம் கொஞ்சம் எடு அருணா. சரிங்க. அதையும் அந்த தட்டில் வச்சிரு அருணா. அம்மா, இந்த பணம் நகை எல்லாம் என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டு வேலண்டினாவுக்கு தாம்மா நான் கொடுக்க போகிறேன். மரியா எப்போவுமே என்னை திட்டிக்கிட்டே இருந்தா, அதனால அவளுக்கு என்னால் கொடுக்க முடியாது. பேத்தி வேலண்டினா, என் தங்கமே இங்க வாடா ராஜா. என்ன பாட்டி சொல்லுங்க. எது பாட்டி கூப்பிட்டீங்க? இந்தா வேலண்டினா.
பாட்டி சேர்த்து வச்சிருக்க நகை பணம் எல்லாமே உனக்கு தான். நீ ஆசைப்பட்டபடி டாக்டருக்கு படிக்கணும், நீ நல்லா வரணும், நம்ம குடும்பத்தோட பெருமையை வந்து நீ நிலைநாட்டணும் வேலண்டினா. நீ எனக்கு ஆய் வருதுன்னு சொன்னப்போ என்னை வந்து சேர்ல உட்கார வச்சு நல்லபடியாக ஆய் போக வச்ச. எப்போவுமே நீ வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட. என்னை மரியா வந்து ரொம்ப காயப்படுத்தினா, அதனால மரியாவுக்கு இந்த பரிசு கிடையாது. நீ இந்த நகை பணம் எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லபடியாக டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு நம்ம குடும்ப பெருமையை நீ நிலைநாட்டணுமா. பாட்டியோட அன்பும் பாசமும் உன் கூட எப்போதும் இருக்கும் வேலண்டினா. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க வேலண்டினா. மருமகள் அருணா, என்கிட்ட குடுமா. நான் போயிட்டு வரேன்டா கண்ணா, நான் போயிட்டு வரேன்டா. ஐயா பாட்டி, நீங்க எழுமுங்க, நான் உங்களை மிஸ் பண்ணுவேன். பாப்பா அல்லாத பாப்பா, பாட்டி வந்து ஏசப்பாட்ட போயிட்டாங்க. போச்சே போச்சே எல்லாம் போச்சே. கடைசியில் எங்கள் பாட்டி அவங்கள கனம் பண்ண வேலண்டினா என் தங்கச்சிக்கே எல்லா சொத்தையும் வச்சுட்டு போயிட்டாங்களே. போச்சே போச்சே போச்சே. இது எனக்கு தேவையா? என் பாட்டி ஆய் வருதுன்னு சொன்னாங்க, கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கலாம். அவங்க வயசான காலம் தானே, செஞ்சால் என்ன தப்பு இருக்குது? ஏன் நான் பிறந்தப்போ எங்கள் பாட்டி எனக்கு ஆயெல்லாம் கழுவி விட்டு தான் வளர்த்தாங்க. அதை நினைக்காம நன்றி இல்லாமல் நான் போயிட்டேன். அதனால் இப்போ நான் வருத்தப்படுறேன். பாட்டி, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் பாட்டி, நான் தப்பு பண்ணிட்டேன் பாட்டி. அதே மாதிரி என் பாட்டிகிட்ட ஸ்கூல் போகும்போதெல்லாம் அனாவசியமாக பணம் இல்லைன்னு கேட்டோம். நான் பாட்டியை தொந்தரவு பண்ணேன், புரிஞ்சுக்கிட்டாமல் நடந்துக்கிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள கனம் பண்ணுங்கள். உங்கள் பாட்டி தாத்தா யாராவது வயசானவங்க உங்களை புரிஞ்சுக்கிடாமல் நடந்துட்டாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஞாபக மறதி வியாதி இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்குள்ள நிறைய கவலைகள் இருக்கலாம். முதுமைங்கிறது வந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய நேரம் ஃப்ரெண்ட்ஸ். வயசானவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அவங்கள கனம் பண்ணுங்க. என்ன மாதிரி புலம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இப்போ கடைசியில் என் தங்கச்சி மெடிக்கல் காலேஜ் போக போகிறா. ஆனால் நானும் அதே மெடிக்கல் காலேஜ் ஆசைப்பட்டேன், அதுக்கு பணமும் இல்லை, ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா நண்பர்களே, தப்பு பண்ணுனா நமக்கு அது திரும்ப வருது. பார்த்தீங்களா, பெரியவங்களை கனம் பண்ணாதான் ஆசீர்வாதம். இனி என் வாழ்க்கையில் நான் தப்பு பண்ணவே மாட்டேன். என் பாட்டி வந்து வேலண்டினாவை ஆசீர்வச்சிட்டு போயிட்டாங்க. நான் இன்னும் இருக்கிறேன், உயிரோடு தான் இருக்கிறேன். அப்போ எதனால என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? ஏசப்பாவோட கிருபை என் மேலே இருக்குது. அதனால் இனிமேலேருந்து நானும் ஒழுங்காக இருக்க என்னோட அம்மா அருணாவை கனம் பண்ணுவேன். என் தங்கச்சி வேலண்டினாவே நல்லா கனம் பண்ணி நானும் நான் ஒரு பாவியாக இருந்துட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுட்டேன். நீங்களும் ரட்சிப்புக்குள்ளாவுங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு ரட்சிப்புக்குள்ளாவுங்க. இந்த நிமிஷமே உங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணுங்க, பெரியவங்களை கனம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ பெரியவங்களை கனம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வயசாகும் போது அதே பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கும் நிலைக்கும். உங்களையும் உங்கள் பிள்ளைங்க பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். நண்பர்களே, நீங்கள் இந்த நாடகத்தை பார்த்துருப்பீங்க. தயவு செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் பெரியவங்களை கனம் பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களை மாதிரி குட்டீஸ்க்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நாங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏசப்பாவோட அன்பு உங்களோட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். பாய்.